ஸோ இந்த படத்துல சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதுவும் வந்து இந்த சென்னையில வெளியூர்ல இருந்து வந்து எப்படிலாம் சர்வே பண்றாங்க அந்த மாரி காட்டியிருப்பாங்க. படத்தோட ஹீரோவ ஸ்டார்ட்டிங் சீன் காட்டுவாங்க. அவங்க அப்பா வந்து அவர ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாரு. என்ன உருப்படாம இப்படியே இருக்க, அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருப்பாரு. அவன் வந்து கிட்டத்தட்ட கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 5, 6 வருஷத்துக்கிட்ட வீட்லயே வந்து அப்பா, அம்மா காசுல வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த மாரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தண்டச்சோறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவங்க அப்பா ரொம்ப திட்டுவாரு. என்னென்ன வார்த்தை வருமோ அது எல்லாமே திட்டிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், வெக்ஸ் ஆயிட்டு அங்கருந்து பைக் எடுத்துக்கிட்டு சென்னை கிளம்பி வந்தான். அவங்க அம்மா எங்க போறடா கேட்பாங்க. சென்னைக்குன்னு சொல்லி வந்துருவான். ஹீரோட சாப்டர் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அங்க வந்து அவன் பைக்கை வச்சு ரேப்பிடோ ஓட்டிட்டு அங்க ஒரு கோட்ரஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபிளாட்ல வந்து அவன் இருந்துட்டு அங்க இருந்து அவன் சர்வே பண்ணிட்டு இருப்பான். 4 மாசம் வாடகையும் கட்டியிருக்க மாட்டான். ஒரு சீன்ல வந்து டாய்லெட்ல இருப்பான். ஹவுஸ் ஓனர் வந்து இந்த மாதிரி வந்து வாடகை கட்டணும் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மேட்ரிமோனில உட்காந்து பொண்ணு பார்த்துட்டு இருப்பான். ஸோ இப்படிதான் ஹீரோட என்ட்ரி காமிப்பாங்க. ஹீரோயின் இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து திருநெல்வேலி பொண்ணு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஜாப்காக வந்திருப்பாங்க சென்னைக்கு. சென்னைக்கு வந்து ஜாப்ல வந்து ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. ஆனா வந்து ஜாயினிங் லெட்டர் வரல அப்படின்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு பிஜில இருப்பாங்க.